எவ்ரிடே மார்னிங் 4 o'clock நம்ம யூடியூப் சேனல்ல ஆர்எஸ்கே நீட் தமிழ்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு பிசிக்ஸ்க்கான ஷார்ட்கட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 50 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டே பை டே ஒன் டாபிக்ஸா போடுங்க சார் ப்ளீஸ், இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோ போட்டோம் 50 கான்செப்ட்ஸ் ஈக்குவல் டு 120+ மார்க்ஸ் அப்படின்ட்டு, அதுக்காக கேட்டிருக்காங்க. அதுல 50 கான்செப்ட்ஸ்க்குமே வந்து என்னன்னா ஒவ்வொரு வீடியோ போட சொல்லியிருக்காங்க, நம்ம போடலாம். அதுக்கு அடுத்தது யாரு, MIS CLXY56 அப்படின்ட்டு அவங்க தேங்க்யூ சார்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சந்தியா தேங்க்யூ சோ மச் சார்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் டூ ஆல் சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஷார்ட்கட், இட் வில் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். கண்டிப்பா போடுறேன், அதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கோம். நீட் மோர் வீடியோஸ் லைக் திஸ் சார். சரியா, இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கு. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடணும்ட்டு நாங்க ட்ரை பண்ணி போட்டுட்டு இருக்கோம். சார் ரே ஆப்டிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் நெக்ஸ்ட், ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் அதுலயும் ஷார்ட்கட்ஸ் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னா போடலாம். ப்ளீஸ் அப்லோட் மோர் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சார் ப்ளீஸ். ஓகே, PDF ஆஃப் கொஸ்டின் ப்ளீஸ் சார், அந்த இது இன்னைக்கு என்னங்கிற சொல்றேன், அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் சார் கணேசன் சொல்லியிருக்காரு. அப்புறம் கோபிகா லக்ஷ்மி தேங்க்யூ சார்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோக்கு வந்து நீங்க ரொம்ப நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சஜஸ்ட் பண்ணிருப்பீங்க போல இருக்கு. அதனால வந்து நம்ம இந்த சீரீஸ்ல வந்து இன்னைக்கு போட போறது வந்து 4th வீடியோ. 3 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து 4th வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாருங்க, நீட் JEE பிசிக்ஸ் ஷார்ட்கட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல அதுல புள்ளி டூ பாடி சிஸ்டம் ஆக்சலரேஷன் கான்செப்ட். இதுல வந்து பாருங்க, நான் இன்னைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் போட போறேன். அந்த ஒரு மாடல் பார்த்துட்டு இதுக்கு பிராக்டிஸ் சார், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் வந்து எப்படி நான் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாருங்க 9750 இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களை வந்து ப்ராட்காஸ்ட் குரூப்ல வந்து உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு ஒரு கொஸ்டின் போட்டனா அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அது ரிலவெண்டா ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் ப்ராட்காஸ்ட்ல. அதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா எப்பயுமே மறக்காது. சரியா, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இதை பாக்குறீங்க, பார்த்துட்டு இது ரிலவெண்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும், ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம், அது ரிலவெண்டா என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரிடே வந்து உங்களுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல ஏதாவது டவுட் இருக்கா, நம்ம போட்ட ட்ரிக்ஸ் வந்து அதுல ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்ப கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, 2 masses 5 kg, M1 வந்து 5 kg, M2 is equal to 4.8 kg tied to string or hanging over a light frictionless pulley. இதுல பாருங்க, இது ஃபிரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கணும். இந்த புள்ளி சிஸ்டம்ல வந்து 2 மாஸ் இருக்கு. ஒன்னு M1, இது வந்து 5 kg. இந்த M1 ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க, 5 kg அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. M2 ஓட வேல்யூ 4.8 kg அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த மாசஸ் when left free to move? இது அப்படியே நம்ம ஃப்ரீயா விட்டுறோம். சரி, விடும்போது இது வந்து கீழே மேல எப்படி மாஸ் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும். அப்ப இந்த சிஸ்டம்கான ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க. இந்த மாதிரி கேட்டா இதுக்கு வந்து என்னன்னா நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் அது இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து என்னங்கிறத சொல்ல போறேன். இப்ப என்ன கேக்குறாங்க, இந்த ஆக்சலரேஷன் ஏ அப்படிங்கறத கேக்குறாங்க. ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்னா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்டு. சரியா, டோட்டல் மாஸ் டு பி புல்டு, அவ்வளவுதான் ஃபார்முலா. இதை நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு எப்படி இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபார்முலா என்ன, நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்டு. இதுல நெட் புல்லிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து 5 kg இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து 4.8 kg. சரியா, அப்ப இன்டு ஜி. சரியா, இதுதான் என்ன மாஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப நெட் புல்லிங் ஃபோர்ஸ்னா 5 - 4.8 இன்டு ஜி. சரியா, இப்ப மாஸ் கொடுத்துட்டாங்க, அதோட ஜியை மல்டிப்ளை பண்ணாதான் என்ன ஆகும், அது வெயிட் அப்படிங்கிறது வரும். அப்ப நெட் புல்லிங் ஃபோர்ஸ்ங்கிறது 5 - 4.8 இன்டு ஜி டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்ட் என்ன, இங்க ஒரு பக்கம் 5 kg இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து என்ன இருக்கு 4.8 kg இருக்கு. அப்ப 5 + 4.8. அப்ப வந்து பாருங்க 5 - 4.8 ஓட வேல்யூ என்ன, 0.2. ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் 9.8. கீழே டினாமினேட்டர்ல பாருங்க 5 + 4.8 போட்டீங்கன்னா 9.8. இப்ப 9.8 9.8 கேன்சல் ஆச்சுன்னா
0.2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்போ வந்து பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஆக்சலரேஷன் ஏ வேணும்னா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்டு. என்ன மாஸ் கொடுத்துருக்காங்க அதை டிஃபரன்ஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்ப 5 இன்னொன்னு 4.8 5 மைனஸ் 4.8 இன்டு ஜி. ஜிங்கிறது மஸ்ட் போடணும். டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளவு? 5 பிளஸ் 4.8 போட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. இப்ப இது ரிலவெண்டா உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் நான் இப்ப உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன அந்த நம்பர் என்ன, 9750771555 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னன்னு வாட்ஸ்அப் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த டாபிக் பேர் போட்டுருங்க. சரியா? இது வந்து காமன் ஆக்சலரேஷன் ஷார்ட்கட், காமன் ஆக்சலரேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத போடுங்க. இதை நீங்க டைப் பண்ண வேண்டியது ஷார்ட்கட் காமன் ஆக்சலரேஷன் கொஷின்ஸ் அப்படிங்கறத டைப் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா அப்பதான் நீங்க அனுப்புறீங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்ப உங்களை வந்து என்ன இந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு 5 to 10 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறேன். சரியா? நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியுதா, அது கரெக்டா இருக்கா, உங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கறத எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.